வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இட்டாலியில் இருக்கிற ரோம் சிட்டியை பஸ்ஸில் போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அந்த சிட்டியில் அழகாக முழுமையாக பஸ்ஸில் இருந்து ஃபுல்லாக ரசிக்க போகிறோம். மறந்துடாமல் அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து நிறைய காணொளி வரப்போகுது. ரோம் இட்டாலியில் இருக்கிற சில நகரங்களை பார்த்துக்கொண்டு அப்படியே சுவிஸுக்கு போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். சரி வாங்க, நாங்கள் இப்போ காணொலிக்குள்ளே போவோம். என்னென்னு சொன்னால் இத்தாலியில் கூட ரோட்டில் தான் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா? சரி, என்னென்னு சொன்னால் க்ளோசியத்துக்கு முன்னாடி தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. க்ளோசியோண்டு இதிலேருந்து இறங்கி இதிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால், க்ளோசியத்தை தாண்டி நடந்தால் அங்கே இருக்குது பஸ். முதல் இந்த சிட்டியை ஃபுல்லாக பேருந்தில் சுற்றி பார்க்க போகிறோம். பஸ்ஸில் சுற்றி பார்த்துட்டு அங்கே பிறகு எங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் தனியாக பார்க்க போகிறோம். இதுதான் க்ளோசியம். இதையும் ஒரு காணொளி தனி எடுத்துருக்கு. இங்கே பாருங்க, வேலி அந்த ரோட்டில் இருக்க எல்லா இடமும் இந்த பூட்டை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு சொன்னால், காதல் ஜோடிகள் இணை பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த பூட்டை போட்டு லொக் பண்ணி வச்சுருவாங்களாம். இது வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்க, எத்தனை ஆயிரம் பூட்டை போட்டு இப்போயும் கட்டி கொண்டு தான் இருக்குது. சரி, இதுதான் டிக்கெட் ஆஃபீஸ். பஸ் க்ளோசியத்துக்கு பின்னாடி இருக்குது. இங்கே டிக்கெட் எடுக்கலாம். இங்கே 4 பஸ் சர்வீஸ் நடக்குது. ஒவ்வொன்றும் வித்தியாசமான விலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 20லேருந்து 30 யூரோக்குள்ள இந்த டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் வாங்கினா சில நேரத்தில் காசு கூட வரும். அதால் நீங்கள் நேரடியாக போய் அவங்ககிட்ட கதைச்சி ஆஃபர் கேட்டு உங்களுக்கு சீப்பாக டிக்கெட் கிடைக்கும். நாங்கள் அந்த இடத்துல 22 யூரோ சொன்னாங்க. அதையும் தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வந்தால் அங்கே தான் மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்தார் தெரியுது தானே, அதுதான் க்ளோசியம். அந்த தொங்கலில் தெரியுது. அங்கேருந்து அப்படியே நேரே நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்குது ஒரு ரவுண்ட் அப் போட் உண்டு. அதில் தான் இந்த பஸ் எல்லாமே இங்கே தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனால் நிறைய டிக்கெட் கையில் விற்று கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பஸ்ஸை நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே போய் நாங்கள் விலை பேசலாம். ஓகே, 20 ரூபாண்டா இப்போ 18 ரூபாய்க்கு, நாங்கள் 22 ரூபா 24 ரூபாலாம் கேட்டவங்க. அங்கே போனோன்னே எங்களுக்கு இதை விட இன்னும் சீப்பாக வாங்கலாமன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அங்கே போகிறோம். சரி, நான் அங்கே போயிட்டு காட்டுறேன்னு பாருங்கள். யுனிசெஃப் கொடி தெரியுது பாருங்கள். அந்த ரவுண்டை போட்டுக்கோங்க, வந்தால் தெரியுது. என்னென்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த இத்தாலி நகரத்தில் இருக்கிற ரோம் சிட்டி தருது. முழுக்க வித்தியாசமான கட்டிடக்கலையிலேருந்து தாவரங்கள்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதான் அந்த ரவுண்டை போட் பாருங்கள். அப்படியே சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள். அந்த ரவுண்டை போட்டு சுற்றி இப்படி தான் இருக்குது. இங்கே நான் நின்று கொண்டு இருக்க இந்த இடத்துல தான் பஸ் வரப்போகுது. இங்கே தான் எல்லா பஸ்ஸும் ஆக்களை ஏற்றிட்டு போகும். பாருங்கள், எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே இந்த இடத்துல இந்த பஸ்ஸை தான் நான் இப்போ போகிறோம். ஐயோ பஸ்ஸுண்டு இந்த கொண்டு இருக்கேன் சிங்கக்குட்டி. இது 19 பவுனுக்கு உடனே இடத்த போனால் விலை பேசி எடுத்தோம் 19 யூரோ. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு வாங்குறது உங்களுக்கு இன்னும் சீப்பாக வாங்கிக்கொள்ளலாம். அப் டு யூ. நீங்கள் பிளான் பண்ணி ஆல்ரெடி இருந்தால் ஆன்லைன்லேயும் டிக்கெட் வாங்கிக்கொள்ளலாம். அது கொஞ்சம் விலை கூடயாக இருக்குது. சரி, நாங்கள் உள்ளுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே ஏறி முதல்ல அங்கே போய் என்ன வசதி இருக்குன்னு பார்ப்போம். முன்னுக்கே நாங்கள் QR கோட் அந்த இதை காட்டணும். அந்த டிக்கெட்டில் இருக்குது. மேலே ஏறியாச்சு. ரைட், ஸ்டார்ட்டில் இப்படி ஒரு காட்சியை பார்க்குறோம். 2 பக்கம் என்ன ரோம் சிட்டியில் அழகு என்னன்னு சொன்னால், ரோமர் காலத்து கட்டிடக்கலைகளை இன்றைக்கும் அழியாமல் பாதுகாத்து கொண்டு வராங்க. அது ஒரு சிறப்பு அம்சம். பிரம்மாண்டமாக இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கட்டடக்கலையை நாங்கள் இப்பையும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. வித்தியாசமான ஒரு கட்டடக்கலைகளாகவே இருக்கும்போது அப்படியே பார்க்க போகிற பாருங்க. ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், 15-16 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா இது 45 நிமிஷம் இந்த பஸ் ஃபுல் ட்ரிப். நான் அதை சுருக்கி தாரேன். அப்படியே ஸ்டார்ட்டில் இருந்து நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால் ரைட் இப்படியே வருது தானே. இந்த வழியால் அப்படியே பாருங்கள். இதெல்லாமே இதுதான் என்னது, அவங்களோட கட்டடக்கலைகள் தான். ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறது, அந்த செங்கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த செங்கோட்டை, இது எங்கேயோ பார்த்த மாதிரி. இது நான் இந்தியாவிலையா இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இப்படியான கட்டடக்கலையை நான் பார்த்துருக்கிறேன். ரைட், சரி வாங்க பார்ப்போம். சைட் சீட் தான் இன்னும் கிடச்சிருக்கு.
அப்படி ஒரு ஆள் எழுப்பிட்டு வர முன் சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். முக்கியமாக என்னென்னு சொன்னேன், நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், இங்கே வந்து இந்த பஸ் ட்ரிப்பை பொறுத்தவரையில் ரோம் சிட்டி இருக்குது தானே, அதில் 8 முக்கியமான இடத்துல வந்து நிப்பாட்டி போவானு. சரியோ, அந்த 8 முக்கியமான ஸ்டாப்பர் சொல்லலாம். அதை சுற்றி 8 இடங்களில் நீங்கள் எந்த இடத்துலையும் ஏறி இறங்கி கொள்ளலாம். ஓகே, அடுத்து இறங்கிட்டு அடுத்த பஸ் வரும். அடுத்த பஸ்லேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறது. அது வந்து 10-15 நிமிஷத்துக்கு இடையில் அடுத்தடுத்த பஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு டிக்கெட் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 48 ஹவர்ஸுக்கு எடுக்கலாம், இல்லைன்னா 72 ஹவர்ஸுக்கு எடுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு எடுக்கலாம், 2 நாளைக்கும் சேர்த்து எடுக்கலாம், இல்லைன்னா 3 நாளைக்கும் சேர்த்து எடுக்கலாம். ஒரு நாள் தாராளமாக போதும். வந்து இறங்கி நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, கட்டாயம் இப்படி ஒரு டிக்கெட்டை வாங்கிறீங்க. ஒரு நாள் டிக்கெட்டை வாங்கி ஃபுல்லாக சுற்றி அடிச்சிடும். 1 மணி நேரத்துக்குள்ளே அப்படி சுற்றி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியாண்டு வரும், இந்த இடத்த போய் நாங்கள் தனியாக பார்க்கலாமாண்டு. ஏன்டா அங்கே பார்க்குறதுக்கு நிறைய இருக்குன்றக்குள்ளே நீங்கள் முதல் வந்து இப்போ வந்து நீங்கள் பிளான்லாம் போனீங்கன்னா ஒரே இடத்துல அப்படியே நாள் ஃபுல்லாக செலவழிச்சிட்டு போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். முதல் போய் பஸ் ட்ரிப் ஒன்று எடுங்க, பஸ் டூர் ஒன்று போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சமான இடங்களுக்கு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். முக்கியமாக அதில் குலோசியம் இருக்குது, அதில் வந்து நிப்பாட்டுவாங்க. வட்டிக்கான் சிட்டி இருக்குது. இப்படி 8-9-10க்கு மேற்பட்ட நிறைய பாப்புலரான இடங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் லிஸ்ட்டில் போடுறேன்னு பாருங்கள். ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல் இருக்குது தானே, கருங்கல்ல அப்படியே கல் துண்டாக வெட்டி கல்லெல்லாம் ரோட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ரோமர் காலத்தில் இருக்க பாரம்பரியமான ஒரு அவங்களோட கட்டடக்கலை என்றே சொல்லலாம். என்னென்னு சொன்னால், ரோமர் போகிற ரோட்டெல்லாம் வந்து கருங்கல்லை எடுத்து துண்டாக வெட்டி ஃபுல்லாக வந்து கருங்கல்லே ரோட் போட்டிருப்பாங்க. அதை இங்கே ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. இது வந்து லண்டன்லையும் பார்த்துருக்கேன். லண்டனில் ரோமர் காலத்தில் போட்ட ரோட்டு இப்பையும் இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் தான் இப்பையும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கே முழுக்க அந்த ரோட்டை தான் பார்க்குறேன். தார் ரோட்டே இல்லை, கொங்க்ரீட் ரோட்டே இல்லை. கொங்க்ரீட்டால் போட்டு நாங்கள் செய்வது அந்த ரோட்டும் இல்லை, தார் ரோட்டும் இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாமே என்னடா சின்ன ஒரு இடமாக இருக்குது, அதில் பஸ் போகும்போது இல்லை போயிட்டு அப்படின்னு தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து முதலாவது ஸ்டாப்பில் வந்து நிற்க போகிறேன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணுறாங்க. குலோசியத்தெல்லாம் தாண்டி போயிட்டோம். ஒவ்வொரு இடத்தையும் இந்த நகரத்தை நான் என்ன செய்கிறேன்னா, முதல் வந்து இந்த ட்ரிப்பை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் போகிற தனியாக போய் அந்த இடங்களை போடுவேன் தானே, அதை வந்து தனி வீடியோவாக போட போகிறேன். சரியோ, இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த ரோம் நகரத்தையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதான் வந்து முதலாவது ஸ்டாப். வந்து இங்கே வந்து கொஞ்சம் பேர் ஏறுவாங்க, கொஞ்சம் பேர் இறங்குவாங்க. எனக்கு டைம் இல்லை, நான் அப்படியே 1 ஹவர்லேயே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே போக போகிறேன். இதில் வந்து இப்போ ஏற்றியாச்சு, வாங்க போவோம். இதெல்லாம் பாருங்கள், எந்தெந்த பெரிய கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் தனி வரலாற்று சிறப்பான ஒரு கட்டிடங்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு கட்டிடத்துக்கான இடத்துல போய் நின்று பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன சிறப்பம்சம் இருக்குது, எப்போ கட்டப்பட்டது, இதெல்லாம் நாங்கள் அந்தந்த இடங்களில் இறங்கி பார்க்கலாம். நீங்கள் விருப்பம் பண்ணால் அதில் இறங்கி அந்த அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி அந்த இடங்களை பார்த்து கொள்ளலாம். மரங்கள் எல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த இப்போயும் அந்த கட்டிடங்கள்லாம் தூணெல்லாம் அப்படியே இருக்குது. உடையாமல் ரோட்டுக்கு நடுவில் வளர்ச்சி பெரிய புது கட்டிடங்கள் இருக்குது. பட் சிதைவடைந்த கட்டிடங்களையும் பாதுகாத்து கொண்டு வராங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், எவ்வளோதான் சிட்டி வந்து டெவலப் ஆகி கொண்டு போனாலும், அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு போனாலும், அந்த பழமையை மாறாமல் ஆங்காங்கே இருக்கிற அந்த விஷயங்களை அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் புது சிட்டி, இதெல்லாம் புது கட்டிடங்கள் ரோம் சிட்டிக்குள்ளே தான். ஆனாலும் இங்கே நிறைய பழமையான கட்டிடங்கள் தான் இங்கே கூட இருக்குது. அதை நான் பார்க்க போகிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த புது கட்டிடங்களுக்கு கூட போய் கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால், முக்கியமாக வந்து ரோமில் வந்து சாப்பாடு, இட்டாலியன் சாப்பாடு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கும். பீஸா, பாஸ்தா, சும்மா சீஸை அள்ளி போட்டு தருவாங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம், மறந்துடாமல் சாப்பாட்டுக்கும். ஆனால் செலவும் குறைய தான். ட்ராவலிங் வந்து மிக குறைவு. ஒரு நாள் 1 டே டிக்கெட் எடுத்தாலே போதும்.
உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போய் வரலாம். அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், பஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ சீப்பான ஒரு இடம்னு சொன்னால் இத்தாலி. மறந்துடாமல் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த இத்தாலி உண்டு. இத்தாலியிலேருந்து ரோம் சிட்டியை கட்டாயம் பாருங்கள். இதெல்லாமே மிக பிரபலியமான ஒரு பிரசித்தி பெற்ற இடங்களாக தான் இருக்கும். அப்படியே பாருங்கள், பஸ்ஸில் இருந்தபடியே உங்களுக்கு குயிக்காக பார்க்குறீங்க. குயிக்காக டக்குன்னு முடிய போகுது. இந்த 10 நிமிஷம் ஆல்ரெடி கடந்துட்டு இன்னொரு 6 நிமிஷத்து வீடியோவில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். மரங்கள் எல்லாம் நிறைய நாட்டிருக்கிறாங்க. சின்ன தேம்ஸ் ரிவர் லண்டனில் ஓடுது தானே, தேம்ஸ் ரிவர் மாதிரி ஒரு நதி என்று ஓடிக்கொண்டிருக்கு. பாலம் கிட்டத்தட்ட அதே மாதிரி குட்டி குட்டி பாலங்களை போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த மரந்தெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. முதல் பார்த்த மரத்தை விட இந்த மரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மரங்கள் தான் இங்கே இருக்கிற தனி அழகு. என்னென்னு சொன்னால் ரோமில் இருக்கிற மரங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பார்த்த நெதர்லாந்து போயிருக்குது, ஜெர்மன் போயிருக்குறேன், சுவிஸ் போயிருக்குது, யூகேயிலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறத விட இங்கே இருக்க மரங்கள் டோட்டலி வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசம் ஒரு 2-3 டைப் ஆஃப் மரங்கள் தான் அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் பர்பிள் கலரில் அப்படியே பூங்கண்டு நாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னொன்று பார்க்குறேன்னா எல்லா இடமும் இந்த ஓரஞ்சு மரத்தை வீதியில் நாட்டிருக்காங்க. தோடம்பழம் எங்கே பார்த்தாலும் காய்ச்சி அப்படியே கொட்டி கிடக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த 2 பக்கங்களும் அப்படியே மரங்கள் ரோட்டிலே காய்ச்சி கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு ஒரு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடம் என்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். இந்த 2 பக்கம் இருக்குது தானே, இதெல்லாமே ஓரஞ்சு மரம் தான். நம்ம ஊரில் வாங்கி சாப்பிடணும் காசு கொடுத்து, அவ்வளோ விலை கொடுத்து. இதெல்லாமே ரோட்டாக காய்ச்சி கிடக்கு. அது கேப்பார் இன்றி கிடக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு மரம் இருந்தால் அது இலைய கூட விட மாட்டோம். அந்த அளவுக்கு பிச்சு மேய்ஞ்சிருவோம். அந்தளவுக்கு ரோட்டில் ஃப்ரீயாக கிடக்குது. அனாதையாக யாரும் கேப்பார்ட்டு கிடக்குது. பழமெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது, பழுத்து கிடக்குது. சரி, இப்போ ஒட்டுமொத்த முக்கியமான இடங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இனி தனியாக போய் ரோமில் இருக்க மிக முக்கியமான இடங்களை போய் அதை வீடியோ எடுத்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரோம் சிட்டி ரோமர் காலத்தில், அந்த காலத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட கட்டடக்கலை எப்படி இருக்குது, அவங்களோட சாப்பாடு எப்படி இருந்தது, அவங்களோட உடுப்பு எப்படி இருந்துச்சா, அதெல்லாமே நாங்கள் தனித்தனியாக வீடியோ எடுத்து பார்க்க போகிறோம். கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான காணொலிகள் தொடர்ந்து வரப்போகுது. மறந்துடாமல் நீங்கள் அடுத்த காணொலியை பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து டிஃப்ரெண்டான காணொலியெல்லாம் பறக்க போகுது. சுவிஸில் இருக்கிற மிக போகாத இடங்களுக்கெல்லாம் போக போகிறோம். சொர்க்க பூமியான்னு சொன்னால் அந்த சுவிஸ் சொர்க்கம் அப்படி சொல்லாங்க. அதை நாங்கள் போனால் சிட்டியை தானே எடுக்கிறது. இது அப்படி இல்லை, ஏறாத மலையெல்லாம் ஏறி உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இன்னும் சில நிமிடங்களில் நான் இந்த காணொலியை முடிக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட இப்போ நான் போகிற இடம் எங்கன்னு சொன்னால் ரோமில் இருக்க மெயின் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே தான் அங்கே எல்லா ரயிலும் இறங்கும். அந்த இடத்துல நான் இறங்கிடுவேன். இப்போ அதுக்கு முதல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க, சரியோ? அதுக்கப்புறம் தான் நல்ல வீடியோலாம் வரப்போகுது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில ஆக்கள் போராக்கள் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அது பிரயோஜனமாக இருக்கும். இது இந்த காணொலி சின்னொரு காணொலி. ரோட் ட்ரிப் எப்படி இருக்குது, ரோட்டில் எப்படி போனால் எந்தெந்த கட்டிடங்கள்லாம் உங்களுக்கு இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். நேரில் பார்க்கும்பொழுது இந்த மரம் எல்லாமே இப்படி தான் குடைய விரித்த மாதிரி. இந்த மரம் தான் எனக்கு ஹைலைட். இந்த மரத்தில் ஒரு கண் தான், ஆனால் நம்மளோட ஊரில் வளரும் போது தெரியாது. பரவாயில்ல, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். நான் இறங்கி அதிலேருந்து அங்கால அடுத்த காணொலி சந்திக்கிறேன். இந்தா ரயில்வே ஸ்டேஷன். இது தான் ரோமா டெர்மினி, சரியோ? இதில் உள்ளே போய் கொஞ்சம் எட்டிக்க பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்ற. அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. மிக அருமையான காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க.